தான் நிக்கணும். ஈரோடு 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 வாங்க வாங்க உங்க தொட்டு முட்டை இல்லைங்க வாங்க தொட்டுக்கு முட்டை வந்து இல்லைங்க உன்னுடைய குடும்பத்தை பார்த்தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தாய், உன்னுடைய தொழில் அரஞ்ச கருப்பசாமி உத்தரவிட்டு மன நிம்மதி இல்லை. யாரு இருக்கிறாங்கல்ல வருவான் தெரியும் உனக்கு. ஆனா கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் அறிஞன் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்குது. கடன் பிரச்சனை அதே மாதிரி கருப்பசாமி எனக்கு மனசுல நிம்மதி இல்லை. கொஞ்சம் உயிர் பயம் வேற வந்துருச்சே. என்ன தெரியல, இன்னைக்கு நம்ம காலம் இப்படி போயிட்டு இருக்குது. அதான் சொல்றேன், இன்னைக்கு நம்மளுக்கும் பல குழப்பத்தை நினைச்சு மனநல பாதிப்பு. அதே மாதிரி கட்டண கணவன் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு தொழில் முன்னேற்றம் அப்படின்னு பார்த்தாலும் தாமதமா தான் இருக்குது. இருந்தாலும் கருப்பசாமி நீ வச்ச கோரிக்கை நினைச்சிட்டு வந்திருக்கிற, எந்த ஒரு பாதிப்பும் வராது. கொஞ்சம் உடல்நல பாதிப்பு அப்படின்னு கேட்க வந்திருக்கிற. தொட்டு கும்பிடு என்கிட்ட போய் ஒரு தாய் தூண் கட்டிருப்பியான் இருக்குது. நான் குழந்தைக்கு சொல்றேன், அதை அவுத்து போட்டு வேண்டாம். அதுல இருந்தா கொஞ்சம் புத்தி மாறாட்ட மாதிரி இருக்கலாம் இந்த சூழ்நிலையில் இருக்குது. ஆனால கருப்பசாமி உத்தரவிட்டு பாதிப்பு எதுவும் வராது. கருப்பசாமி காப்பாத்துறேன். இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பண்ணாரி அப்படின்னு பார்த்தாலும் ஒரு வேண்டுதல் ஒண்ணு இருக்குது. பண்ணாரி மாரியம்மனுக்கு ஒரு வேண்டுதல் வச்சிருக்கிறியா தாயே? உன் கட்டுமணியில ஒரு படம் ஒண்ணு உடைஞ்சிருக்குதா? அததான் சொல்றேன், உடைஞ்சிருக்குதா? போய் சொத்துக்கோ. இருந்தாலும் கருப்பசாமி உங்க அட்டுமணியை நான் ஆராய்ஞ்சு பார்த்தேன் தாயே. உங்க அட்டுமணியிலையும் இன்னைக்கு குடியிருக்கிறது வாசு அப்படின்னு பார்த்தாலும் சரியில்லையே. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு அக்கறை மூலையிலையும் இன்னைக்கு நீரோட்டம் தண்ணி புழங்கிட்டு இருப்பீங்க. அந்த கட்டுமணியில விரைச்செலவு தான் ஆயிட்டு இருக்கு. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன். அந்த பாலகனுக்கு எந்த ஒரு உடல்நல பாதிப்புல நிவர்த்தனை பண்ணிடுறேன். ஒன்ன பாரு, நீ கேட்காது. சாமி சொல்லாது, ஒவ்வொன்னா தான் முடிச்சு தருவாரு. 2 வாரம் 1 வாரம் ஒவ்வொன்னா தான் முடிச்சு தருவாரு. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் உடல்நல பாதிப்பு உனக்கு இருக்குது. கை காலெல்லாம் மடிஞ்சு போகுது, ஜீரண பிரச்சனை வேற இருக்குது. திடீர்னு பார்த்தாலும் வயிறு உப்பசம் அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது. உன்னுடைய உடல்ல இவ்வளவு பிரச்சனையை வச்சு நீ மக்களுக்கு தானே கேட்கிற. உன்னுடைய நோயை தித்தலை பண்ணிடுறேன். உனக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத வழிவகுத்துறேன். இருந்தாலும் கருப்பசாமி கண்ணை கட்டுது, எழுந்திரிச்சாலும் கண்ணை கட்டுது. இதுக்கு மேல எந்த ஒரு பாதிப்பு வராது, எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாத கருப்பசாமி வழிகாட்டுறேன். எந்த பாதிப்பும் இல்லாத கருப்பசாமி கூடயே இருக்கிற. இருந்தாலும் கருப்பசாமி குலதெய்வத்தை வழிபாடு பண்ண மாட்டேங்கிறிய, போக மாட்டேங்கிறியா? நீங்க எல்லாம் போலாம்பா, அதுக்குள்ள மூதையை போட்டு அழுத்திக்கிட்டு நான் பேசுறேன். யாரும் கூட வந்தது? அதான் சொல்றேன், நீ எங்கிட்டு போனாலும் நான் இந்த சீட்ல உட்காந்துட்டு இருக்கிற. எந்த காரியமும் சரியா நடக்க மாட்டேங்குது. அதான் சொல்றேன், இந்த சூழ்நிலையில இருக்குது. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன். உன் மக்களுக்கு எந்த பாதிப்பும் வராது, உயிர் சேதம் இல்லாத இந்த கருப்பை காப்பாத்துறேன். உன்னுடைய உடல் நிலையும் சரி பண்ணி கொடுத்துறேன். தொழில் இல்லை, இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு உடல்நல பாதிப்பு. அதை நான் சரி பண்ணிடுறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு அதை நிவர்த்தனை பண்ணிடுறேன். எங்கிட்டு போய் விழுந்த
எங்க விழுதுன்னு கேக்குது சாமி. கீழே போட்டுக்கலாம். விழுந்துட்டேன். ஆனால கருப்புசாமி இன்னைக்கு வண்டி வாங்கணும் அப்படின்னு பார்த்தாலும் இருந்ததெல்லாம் போயிருச்சு, எல்லாம் போயிருச்சு. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு மீண்டும் அமைச்சு கொடுக்குறேன். 10 ரூபா வருமானத்தை உழவுத்துறேன். உன் கஷ்ட நஷ்டத்தை தீர்த்துறேன். எந்த ஒரு பாதிப்பு இல்லாத கருப்பு உன் கூட துணையா இருந்து காக்குறேன். நீர் வச்சுக்கோமா. நீர் வை குனிஞ்சு. கனி வாங்கிட்டு வா. கனி வாங்கிட்டு வந்துருங்க. கனி வாங்கிட்டு இப்படியே வா. சரி, விளக்கம். அம்மாட்ட போ. பாப்பரெட்டிப்பட்டி. பாப்பிரெட்டிப்பட்டி. பாப்பிரெட்டிப்பட்டி. பாப்பிரெட்டிப்பட்டியாண்ணா? நான் வாங்கின தொட்டு கும்பிடுங்கண்ணா. படி தொட்டு. கண்ணாடி கழட்டிடுண்ணா. நான் உன்னை தருமபுரியே கூப்பிடுறேன். நீ உட்காருமா. கூப்பிடுமா. திருமணத்தை கேட்க வந்தாயா? திருமணத்தை கேட்க வந்தீங்க வரலாம். பாப்பிரெட்டிப்பட்டி திருமணத்துக்கு திருமணத்தை கேட்க வந்தீங்களா? பாப்பரெட்டிப்பட்டி. பாப்பிரெட்டிப்பட்டி திருமணத்துக்கு யாராச்சும் கேட்க வந்திருக்கீங்களா? சரி, விளக்கம். சீரகாப்பாடி. சீரகாப்பாடி. ஏப்பா சீரகாப்பட்டி. சீரகாப்பாடி பா. இருந்து யாராச்சும் வந்திருக்கீங்களா? சீரகாப்பாடி. சரி, விளக்கம். திருப்பத்தூர். திருப்பத்தூர். வந்தாங்க வந்தாங்க. தொட்டு கும்பிட்டு நில்லுங்க. படி தொட்டு. நீங்க திருப்பத்தூரா? போ சாமி. எல்லாம் திருப்பத்தூரா? விளக்கத்தை சொல்லியா? சரி. கருப்பசாமி விளக்கம். பிளம்பர். யாரு பிளம்பர்? தொட்டுக்க முடியா? அப்படியே உட்காரு. கூப்பிடுவாரு உட்காரு. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா? உன்னுடைய மக்களை பார்த்தேன். உன்னுடைய தொழில் அரைஞ்ச கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்க பார்த்தாலும் 10 ரூபா வருமானமோ வழிவகுத்து கொடுத்துட்டு இருக்கிறேன். இருந்தாலும் கருப்பசாமி மன நிம்மதி இல்லை. ஆனா கருப்பசாமி திருமண வாழ்க்கை அப்படின்னு மனசுல ஆசை வந்துருக்குது. திருமணம் பண்ணிடலாமா? சொல்லியா? திருமணம் அமைச்சிடலாமா? இருந்தாலும் கருப்பசாமி விளக்கத்தை சொல்லியா? மனசுல ஒண்ணு நினைச்சிருக்கிறிய அதையே அமைச்சிடலாமா? கட்டுமனையிலயும் மன நிம்மதி இல்லை, சண்டை சச்சு வாங்கிட்டு இருக்குது. அதனால கருப்புசாமி ஏதோ எனக்கு ஆணவம் படி அளந்திருக்கிறான் தொழில, அதை வச்சு நம்ம வீட்டுக்கு வராத ஏதோ ஒரு பக்கமா இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தாலும் அதே அமைச்சரையா அமைச்சுட்டா என்ன பண்ற? எத்தனை இடம் வெட்டுவ? ஒரு இடம் தான். இருந்தாலும் கருப்பசாமி இப்ப கொஞ்சம் ஒரு பொருள் வாங்கறதுக்கு பணம் சேர்த்து வச்சுட்டு இருக்கிறிய. பொருள் வந்து காசு சேர்த்து வச்சிருக்கியா? நான் திருமணத்துக்கு ஆதாரத்துக்கு பொருளாதாரம் சேர்த்து வச்சுட்டு இருக்கணும். இப்ப அதான் சொல்றேன், இப்ப 10 ரூபாய் சேர்த்து வச்சுட்டு இருக்கணும். ஆனால கருப்பசாமி உத்தரவிட்டு திருமணத்தை அமைச்சு கொடுத்தறியா? இன்னைக்கு டேஷன் அப்படின்னு ஒரு போற சூழ்நிலையே வரும். இருந்தாலும் கருப்பசாமி உனக்கு சாதகமா உன்கிட்ட நின்று நான் அமைச்சு கொடுத்துறேன். யார் எந்த எதிர்ப்பு எது வந்தாலும் எடுத்துறேன். உனக்கு சாதகமா அமைச்சிடறேன். உன் கஷ்ட நஷ்டத்தை தீர்க்கிறேன். உன் மக்கா அப்படின்னு பார்த்தாலும் தாய் தோப்பன் அப்படின்னு பார்த்தாலும் உடல்நல பாதிப்பு அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க உடல்நல பாதிப்பையும் சரி பண்ணி கொடுத்தாங்க. எந்த ஒரு பாதிப்பும் வராது, எந்த ஒரு உடல்நல பாதிப்பு இல்லாத கருப்பசாமி துணையா இருக்கு. இருந்தாலும் கருப்பசாமி மனம் என்ன சொல்றது அலமோதிட்டு இருக்கு. ஒரு நிலை இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறியா? பாதிப்பு வராது. நீ எங்கிட்டு போனாலும் எந்த பிரச்சனைனாலும் இந்த கருப்பு அங்கிட்டு இருந்து பிரச்சனை இல்லாத உன்னை நான் வெளியே கூப்பிட்டு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத நான் மாளிகை காப்பேன். பார்த்துக்கோ, இப்பயே எப்ப பொண்ணு வரும்னு கேட்கிறேன்.
நான் என்ன என் புரோக்கரா? அதான் நடத்தி கொடுக்குறேன்னு சொல்லி வச்சு நான் அமைச்சு தரேன். உன்கிட்ட பொருளாதாரம் இல்லையா? இன்னும் சீட் எடுக்கலனாலும் இன்னும் 13 மாசம் இருக்குது. எத்தனை மாசம்? 13 மாசம் பணம். இந்த 13 மாசத்துல பணத்தை சேர்த்தனா தான் 1 லட்ச ரூபா சேர்த்த முடியும். பிரச்சனை இல்லாத வெளியே கொண்டு வரேன்னு சொல்றேன். அப்புறம் என்ன இப்படி நினைச்சேன்? போய் வா, நான் பாத்துக்கிறேன் போ. கருப்பசாமி உத்தரவிட்டு இப்ப ஏற்கனவே பரீட்சை எழுதி அனுப்பிச்சு விட்டுருக்கணுமே. கருப்பசாமி உத்தரவிட்டு நான் உன உள்ள நுழைய விட்டுறேன். நுழைய விட்டு அவங்க என்ன பண்ற? நான் கேட்க முடியும், என்ன கேட்டாலும் பண்ணுங்க. சரி, விளக்கம். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு குலதெய்வம் அப்படின்னு பார்த்தோம். மீசகார வரன சப்த கன்னிகள் கருப்பசாமி அங்கிட்ட நிக்கிறேன். இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு நான் கவர்மெண்ட் உத்தியோகத்தை அமைச்சு கொடுத்தாங்க. அமைச்சு கொடுத்தா 1 மாச சம்பளம் எனக்கு வச்சதையா? இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் காத்திருப்பு பட்டியலே இருக்குது. ஏற்கனவே ஒரு பரிச்சு எழுதியிருப்பிய, இன்னைக்கு காத்திருப்பு பட்டியல வச்சிருக்குது. கருப்பசாமி உத்தரவிட்டு நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். ஒன்னா உள்ள நுழைய வச்சிடறேன். ஏன்னா ஏற்கனவே இந்த 1.5 வருஷம் முன்ன பிளைட்ல வேலை வேணும்னு கேட்டாங்க. பிளைட்ல வேலை வேணும்னு கேட்டாங்க. அவங்களுக்கு நான் பிளைட் வேலை அமைச்சு கொடுப்பேன். அமைச்சு கொடுத்து 1 மாசம் சம்பளம் கொடுன்னு அந்த வேலை கிடைச்ச உடனே 1 மாச சம்பளம் தரேன்னு சொன்னாங்க. ஒரு சிப்பா நீ எனக்கு பணம் வேணாம், 41,000 சம்பளம், எனக்கு 41 சிப்பா அரிசி எடுத்து கொடுன்னு கேட்டேன். ஒரு சிப்பா அரிசி எடுத்து கொடுத்துன்னு அந்த தாய் வரல. இன்னைக்கு பாம்பே விட்டு துபாய் போயிட்டு வந்துட்டு இருக்கு. என்ன ஊரு? பாம்பே விட்டு துபாய் போயிட்டு இருந்துட்டு இருக்கு. நிறுத்துறேன், வேலையை விட்டு நிறுத்துறேன். இப்ப கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டு இருக்குது. இந்த அமாவாசை இல்ல அடுத்த அமாவாசை உங்ககிட்ட வர வச்சிருவான். சாமி என் வேலை போச்சு, எனக்கு என்ன காரணம்னு வருவாங்க. பிளைட் இதுல எனக்கு வேலை வேணும்னாங்க, போட்டு கொடுத்தேன். பெங்களூர் வேலை வந்த உடனே எனக்கு மதிக்கலையே. இப்ப நான் பிரச்சனை உருவாக்கி விட்டுட்டு இருக்கிறேன். வருவாங்க. அதனால கருப்பசாமி இப்ப நான் உஷாரா இருக்கணும். இங்கிட்டு வந்து இந்த ஆடி அமாவாசையில எனக்கு நிறக்க யாரும் கெடா வெட்டல. இன்னைக்கு சும்மா வேண்டாம். என்கிட்ட கோரிக்கை வச்சது எனக்கு செய்யணும் இல்ல, செய்யல. உத்தரவு சொன்னேன். அம்மா ஆடி அமாவாசையில எல்லாத்துக்கும் குறைச்சல் கொடுக்கணும்டா. 2 கடை இனிமேட்டு வாரம் வாரம் வரும். என் மக்கள் எல்லாம் திருப்தியா சாப்பிடணும். குறைச்சல் கொடுத்த உடனே சொல்ல எனக்கு அமாவாசைக்கு 2 கடை, அந்தாண்ட வெள்ளிக்கிழமையும் 2 கடை, அந்தாண்ட வெள்ளிக்கிழமையும் 2 கடை, அந்தாண்ட வெள்ளிக்கிழமை இன்னும் 36 கடை எனக்கு வரும். வாரம் வெள்ளி 2 கடை வருது. அதனால கருப்பசாமி அந்த மாதிரி என்னை ஏமாத்த மாட்டேன்ல. நான் ஏன்னா உஷாரா இருக்கணும். நல்லா என்னை ஏமாத்துறாங்க. ஏமாத்த மாட்டல பத்தி ஒண்ணு. கருப்பசாமி உத்தரவிட்டு 2 வருஷத்துல உனக்கு கவர்மெண்ட் உத்தரவு அமைச்சு கொடுக்குறேன். 2 வருஷம்னா நீ 2 வருஷமா நினைச்சுக்காத, 9 மாசத்துல கூட அமைய வாய்ப்பு இருக்கு. கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணுறேன். இது சத்தியம். போய் இந்த ரோட்டில் உங்க அட்டுமணிகிட்டெல்லாம் படுத்துருக்கிறாங்கள ரோட்ல, சாப்பாடு இல்லாத அவங்களுக்கு சனிக்கிழமை கண்டா 6 பேர்த்துக்கு தயிர் சாதம், 6 டப்பா தண்ணி கொண்டு போய் கொடுக்குறேன். குடிச்சுட்டு குடிச்சிட்டு அவங்களுக்கு தானம் பண்ணிட்டு அப்புறம் தான் நீ போய் சாப்பிடுங்க. புரியுதா? போ, தைரியமா போ. அந்த கருப்பனை அமைச்சு மாற்றி அமைச்சு கொடுத்து உன உட்கார வச்சேன் கவர்மெண்ட் தேவை. எங்க அந்த தாயே அப்புறம் வராது எப்படி உனக்கே குழந்தை வாங்கி கொடுக்க முடியுமா? அந்த தாயை அமாவாசையை அழைச்சிட்டு வா. ஓ, அமைச்சுட்டாரு செய்யணும்னு நினைக்கிறீங்க. என்ன தொழில? கேண்டீன் வைக்கிறீங்க. கருப்பசாமி உத்தரவிட்டு அமைச்சு தரேன்.
தொழில அமைச்சு தரேன். இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு என்னுடைய பேர்ல தொழில ஆரம்பிக்கணும். என்னையா ஆரம்பிச்சிருயா? கருப்பசாமி உத்தரவிட்டு நல்லபடியா தொழில அமைச்சு தரேன். 10 ரூபா வருமானத்தை உழவு தரேன். இருந்தாலும் கருப்பசாமி உங்க அட்டமணிக்கிட்ட எல்லாம் போட்டியா இருக்குது. கருப்பசாமி யார் எந்த போட்டியா இருந்தாலும் நம்ம மாளிகை ஒரு கருப்பேன் உங்க அட்டுமணிக்கிட்ட உன் கூடியும் நான் வந்து இந்த தாய்க்கும் மகளுக்கும் எந்த ஒரு பாதிப்பு இல்லாத பங்கச்சொல் இல்லாத தொழில் முன்னேற்றம் கொடுத்து வருமானத்தை ஒளிவித்து நம்ம மாளிகை வர கருப்பசாமி கூப்பிட்ட குரலுக்கு வெள்ளா குதிரை ஏறி ஓடோடி வந்து உங்க அட்டுமணிக்கு துணியா இருந்து இந்த வியாபாரத்தை சிறப்பா வலியுறுத்தி கொடுத்துறேன். 101 ரூபாய் இல்லையா கருப்பசாமி? இந்தா வெற்றி மாலை அணையிறியா? ஓ நீ தொழில் ஆரம்பிக்கணும். என்னுடைய பேர்ல தான் ஆரம்பிக்கணும். ஓ இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்க பொருளாதாரம் தடை வேலை வெட்டி இல்லை அப்படின்னு மனசுல நினைக்கிறீங்க. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு இப்ப பார்த்தா கொஞ்சம் உடல் ரீதியா கொஞ்சம் பிரச்சனையே இருக்குது. நீர் கட்டி பிரச்சனை உண்டா? அதனால கருப்பசாமி என்கிட்ட வசதி வாய்ப்பு இல்ல. கருப்பசாமி இங்கிட்ட வந்தா சொன்ன மாதிரி நடக்குதான். அதனால கருப்பசாமி உங்ககிட்ட வந்திருக்கிறேன். எனக்கு எல்லாம் இருந்தோம் பொருளாதாரம் இல்ல. ஆனால என் அப்ப உங்ககிட்ட தான் நான் சரண் அடையிறேன் அப்படின்னு கேட்க வந்திருக்கேன். தோட்டுங்க கையேரியா ஏற்படுது. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நான் 6 வருஷம் வலியுறுத்தேன். அண்ணிடு இன்னைக்கு அன்னதானம் போடுறீங்களோ பொன் குழந்தை இருக்குது எனக்கு சாதகத்துல 6 வருஷம் இல்லைன்னு சொன்னோம். போடா நான் அமைச்சுட்டாரேன்னு இன்னைக்கு ரெட்டை கடா வெட்டி என் மக்களுக்கு அன்னதானம் போடுறேன். யோசிக்கிறேன் சொல்லணும். ஆம்பளை பையன் இல்லை பொண்ணு வாரிசு தான் நான் போடா நான் பாத்துக்கிறேன்டானே இன்னைக்கு வந்திருக்காரு. இந்த கையை காட்டுதை விளக்கம். சரி கொஞ்சம் மாமிசத்தை குறைச்சிக்கணுமே. கறி நீ விட மாட்டேங்கிறிய அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது. நீ வாய் அடங்கி குறைச்சி இருந்தால் அவளே வைக்கிறேன். இல்லைன்னா பொன் கூட்டு தான் போறோம். நீ வாய் அடங்க மாட்டேங்கிற. சரி அங்காள பரமேஸ்வரிக்கு விளக்கு போட்டு இருந்து யார் நிறுத்தின? எரியாண்டுச்சு ஏன் நிறுத்தின? நீ சாயந்தரமா போய் விளக்கு போடுற புரியுதா? என் தங்க அவன் என்னாட்ட ஒரு ஆக்கிரவாசக்காரி தான். ஆனா இருந்தாலும் கருப்பசாமி அவளை வேற ஏசரியா நீங்க? நான் உனக்கு என்ன செஞ்சாலும் எனக்கு எதையும் கண்ணை திறந்து பார்க்க மாட்டேங்குது. பேசுனியா இல்லையா? ஏன் பேசுன? அதான் சொல்றாள் என்னை வெறுத்துட்டானா அப்படின்னு என்கிட்ட வந்து இப்ப சொல்றாள். அவளை வெறுக்காத. என் தங்கையும் நானும் ஆக்ரோஷமா இருப்போம். யாரும் உங்களுக்கு தீவனம் நினைச்சாலும் இந்த அங்காள வரவே சரி உன் கூடியா இருப்பா. உன் கட்டு முடிக்கும் முடிக்கும் கூடியா இருந்து வழிகாட்டுவோம். புரியுதா? நீ அவளை ஏச வேண்டாம்.
கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னும் 5 மாசம் ஆகும். நீர் கட்டி பிரச்சனை முடிச்சு கொடுத்தாங்க. அதுக்கு மேல மாலை வர கருப்பேன் உனக்கு 6 வருஷம் வழிவகுத்தான். போய் வா. ஆண் வாரிசு அப்படின்னு பார்த்தாலும் நான் வழிவகுத்துட்டு இருந்தாலும் கருப்பசாமி இப்ப பார்த்தாலும் கட்டுமனையிலையும் ஒரு மன சிக்கல் இல்லை, மன சந்தோஷத்துல தான் இருக்கிறீங்க. ஆனா கருப்பசாமி பொருளாதாரம் தடவிட்டு போனாலும் கருப்பம் கூட இருந்து பொருளாதாரத்தை அமைச்சு தரேன், 10 ரூபா வருமானத்தை வலுவத்துறேன், உன் கஷ்ட நஷ்டத்தை தீர்த்துறேன். இருந்தாலும் கருப்பசாமி குழந்தை அப்படின்னு பார்த்தா கல்வி அப்படின்னு பார்த்தா குழந்தைக்கு இப்ப தாமரை ஆயிட்டு நீ பார்த்தா கொஞ்சம் 7 சனி நடக்குதுன்னு 7 சனி நடக்குது. கருப்பசாமி உத்தரவிட்டு சிறு சிறு காயங்கள் ஆகும், சிறு சிறு காயங்கள் ஆகும். இருந்தாலும் கருப்பசாமி உயிர் சேதம் வராது. கருப்பசாமி இதுக்கு மேல முன்னெடுத்து அமைச்சு கொடுத்துறேன், 10 ரூபா வருமானத்தை வலுவத்துறேன், உன் கஷ்ட நஷ்டத்தை தீர்த்துறேன், எந்த ஒரு பாதிப்பு இல்லாத கருப்பசாமி குலதெய்வம் அப்படின்னு பார்த்தாலும் வழிபாடு படு. விளக்கத்தை சொல்லியா? சரி. கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் குலதெய்வம் அப்படின்னு பார்த்தாலும் பெண் சம்பந்தப்பட்ட தெய்வம் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி இல்ல வரா. இப்ப ஏற்கனவே பரமேஸ்வரி தான் வழிபாடு பட்டு இருக்கணுமே. ஆனா கருப்பசாமி அவளை நினைச்சு வழிபாடு பண்ணு, உன் கஷ்ட நஷ்டமெல்லாம் தீரும், எந்த பாதிப்பு இல்லாத எந்த ஒரு நோய் நொடி இல்லாத நம்ம மாளிகை வர கருப்பசாமி உத்தரவிட்டு உன் மக்களுக்கும் உனக்கும் எந்த பாதிப்பும் வராது, தொழில் நல்லபடியா அமைச்சு கொடுத்து பேரும் புகழும் சீரும் சிறப்புமா மாளிகை வர கருப்பசாமி காப்பாற்று. அவன் நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரி, விளக்கத்தை சொல்லியா? கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தோம்பா, உன்னுடைய தொழில் ஆராய்ஞ்ச, உன்னுடைய கட்டுமனையை பார்த்தோம்பா. இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தா பல குழப்பத்தில் இருக்கிறான். ஒரு நிலை படுத்த முடியல, ஒரு நிலை படுத்த முடியல. வா யோ, சத்தம் போட்டா நான் இங்கிட்ட எழுந்திரிச்சு போயிடுவேன். சாமி பல தடவை சொல்லிட்டேன். சாமி எந்திரிச்சு போறது உன்னுடைய கட்டுமணி அறைந்து பார்க்க. இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் போட்டி போறாம தலை விரிச்சு ஆடிட்டு இருக்குது. அதனால கருப்பசாமி நான் எங்கிட்ட போனேன், ஒன்றும் வேலையாகல. இருந்தாலும் இங்கிட்டு வந்தா ஒரு மன நிம்மதி இருக்குது. இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தா மல்லிகை கடை தொழில் வரணுமே, ரைஸ் இல்லை. இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு ஓட்டமும் ஓடலை, கொஞ்சம் பொருளாதாரமா தடைபட்டு போச்சு. ஆனால கருப்பசாமி இன்னைக்கு உன் கட்டுமனை அணைஞ்சு பார்த்தியா? இன்னைக்கு போட்டி அப்படின்னு பார்த்தாலும் ஒருத்த உனக்கு எதிர்ப்பா இருக்கிறானே, அவன் கொஞ்சம் தொந்தரவும் பண்ணிட்டு இருக்கிறானே. அவன் எந்த தொந்தரவு ஒன்னாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு நான் அவனை விரட்டிடுறேன். என்ன நான் எழுதிருச்சுக்கிறியா? தம்பி கருப்பசாமி உத்தரவிட்டு நல்லபடியா ஃபர்ஸ்ட் மாதிரியா ரைஸ் 10 ரூபா வருமானத்தை பழையபடியா தொழில் அமைச்சு தரேன். இது இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு 7 சனி வேற நடக்குது, 7 சனி நடக்குது. அதே மாதிரி கருப்பசாமி உன் கட்டுமணிக்கிட்டயோ உன் தொழிலுக்கோ இன்னைக்கு வந்து கனி வேற போட்டு வச்சுட்டு போறாங்க. அவன் யார் எந்த கனி போட்டாலும் கருப்பை பழையபடிக்கு தொழில் அமைச்சு தரேன், 10 ரூபா வழிவத்துறேன், உன் கஷ்டம் சுத்தி போய்க்கிறேன். இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு நீ தொழில் செய்யற இடத்துக்கும் ஒரு பூஜையை போட்டு அவன் பூசையை கூட்டு போய் ஒரு பூசி போட்டு அவன் அதுக்கு என்ன ஒண்ணுமே அதுக்கு ஒரு இது பண்ணிக்கிடுவோம். புரியுதா? நீ அங்க போய் பூசி போட்டு கருப்பசாமி ஒரு 90 நாள் நான் நல்லபடியா தொழில் அமைச்சிடறேன், 10 ரூபா வருமானத்தை வழிவத்துறேன். இன்னைக்கு பார்த்தாலும் இருக்கலாம பூமி ஓடி போலாமான்னு முடிவெடுத்தா. ஆனால கருப்பசாமி உத்தரவிட்டு நீ எங்கிட்டும் ஓடாதியா, ஒன்ன பார்த்து அவன் ஓடணும். உனக்கு எவன் தீமை நினைச்சாரு அவனை நான் ஓட வைக்கிறேன்.
இருந்தாலும் கருப்பசாமி நான் கும்பிடுற தெய்வம் வேற. இருந்தாலும் இந்து வழிபாட்டுல நான் வந்திருக்கிறேன். எப்படியா நான் கும்பிடுறது ஐயா கும்பிடுறாரு. இருந்தாலும் இந்த வழிபாட்டுல வந்திருக்கிறேன். அதனால கருப்பசாமி நீ தான் என் கட்டுமணிக்கு வந்து நல்லபடியா தொழில் அமைச்சு 10 ரூபா வருமானத்தை வழிவகுத்து கொடுக்கணும். இன்னைக்கு போட்ட நகையெல்லாம் போயிடுச்சு. போட்ட நகையெல்லாம் போயிடுச்சு. என்ன பண்றதே தெரியல. கௌரவத்துக்கோசரம் வெளியே சொல்லாத, கௌரவமா இருக்கணும், 4 பேருக்கு முன்னாடி நல்லபடியா வாழ்ந்தோம், அந்த ஒரு இதுக்கோசரம் இன்னைக்கு அச்சப்பட்டு நிற்கிறேன். ஆனால உன்னை யாரு கெடுக்க நினைச்சாலும் அவனை நான் விரட்டி அடிச்சிடுறியா, அவனை மொண்டி கட்டு போட்டுறேன். நீ 4 பேருக்கு தானம் பண்றவன், அவன் 4 பேருக்கு தீமை பண்றவன். அவனை நான் மொண்டி கட்டி போட்டு உன்னை சிறப்பா என் கோபுரம் வளர்ற மாதிரி வளர்த்து இந்த மாதிரி ஒரு கருப்பசாமி உத்தரவிட்டு உன் மக்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாத தொழில் முன்னேற்றம் கொடுத்து வருமானத்தை வலுவத்து இன்னைக்கு பார்த்தாலும் நீயும் இன்னைக்கு பார்த்தாலும் டெய்லி 4 மாசம் 3 மாசம் இந்த சூழ்நிலை இருக்கு. அது இல்லாத கருப்பசாமி மனசு ஒரு நிலைப்படுத்துறேன். மனசா ஒரு நிலைப்படுத்தி தொழில் முன்னேற்றம் வலியுறுத்து எந்த ஒரு பாதிப்பு இல்லாத சீரும் சிறப்புமா நோய் நொடி இல்லாத நான் மாளிகை ஒரு கருப்பை காப்பாத்துறேன். கனி அடியா, நடுக்கணி அடியா, 100 ரூபா காசு அடியா, வெற்றி மாணவனுக்கு போறியா. மக்களுக்கு நல்லபடியா தொழில் அமைச்சு தரேன். எந்த ஒரு நோய் நொடி இல்லாத இன்னைக்கு பார்த்தாலும் தொழில் அப்படின்னு பார்த்தாலும் எதுவுமே இல்லை. 4 பக்கம் போனாலும் தொழில் கிடைக்கல. 10 ரூபா வருமானத்தை வலியுறுத்துறேன். இந்த காய் வீட்டுல கூட பிறந்தவங்க ஒருத்தர் இறந்துட்டான். பிராமண பொண்ணு கூட பிறந்த பொறுப்பு இறந்துருச்சு. அவங்களுக்கு நீ தான் சாங்கி சம்பிரதாயம் பண்ணன. இருந்தாலும் கருப்பசாமி நான் ஒரு பிராமண பொண்ணு இருந்தாலும் வருமானம் நம்பி நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நான் கூப்பிடுறேன். போங்க. சரிப்பா 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 உங்க அட்டுமனையும் ஆராய்ச்சி பார்த்தேன். இன்னைக்கு கூட பிறந்த பொறுப்பு போயிருச்சு. இன்னைக்கு அதுக்கு சாங்கி சம்பிரதாயம் பண்ண கூட ஆள் இல்லை. இன்னைக்கு அப்படின்னு நான் அழைக்கிறேன். போ. சரிம்மா சந்தோஷப்பா. தொடமாட்டேன்ப்பா, தொடக்கூடாதுன்னு தெரியும். வீட்டுல நேரதான் வந்தா என்ன தொடக்கூடாதுன்னு தெரியும். போய் வா. உன் பொறுப்பு உன் கூடயே தான் இருக்குது. உயிர் போனாலும் இங்கிட்டு தான் வந்திருக்குது. உன் கூடயே வந்திருக்குது. உன் கூடயே வந்திருக்குது. அதை மனம் உருகி கும்பிடுற. இன்னைக்கு ஒரு தைரியமா கூட பிறந்த பொறுப்பு போயிருச்சு. எங்களுக்கு ஆறு இல்லையே, நாங்க ஆத்துல நிக்கிறோமே, கரை சேர்த்த ஆள் இல்லையேன்னு கேட்க வந்தேன். போனா அப்படின்னு அழைக்கிறப்போ சரிப்பா சரிப்பா. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு உங்க அட்டுமனைக்கும் உனக்கும் தொழில் நல்லபடியா அமைச்சு தரேன். 10 ரூபா வருமானத்தை உழவு தரேன். இருந்தாலும் கருப்பசாமி இந்த காலில் உதைக்கிற வேலையை கொஞ்சம் நிற்பேன். காலில் இருந்தால தயவு செஞ்சு தொட வேண்டாம். புரியுதா? 10 ரூபா வருமானத்தை உழவு தரேன். உன் கஷ்ட நஷ்டத்தை தீர்த்துறேன். முட்டார உறவினர் உன் கருமகனியை தீர்த்து தித்தனை பண்ணி இந்த மாலை வர கருப்பசாமி உத்தரவிட்டு சிறப்பா பேரும் புகழும் வர அளவுக்கு வழிகாட்டி இந்த கருப்பை நாங்கள் நல்லா வழிவகுத்து கொடுத்தா பொன்னாட எனக்கு கருக்கும் போட்டு விடுவியா? நீ பித்தாளையிலேயே எனக்கு போடு, டவுனு வேணாம். புரியுதா? பித்தாளையிலேயே எனக்கு ஒரு கருக்கும் போட்டு விடு. சொல்றேன். உங்க அட்டுமனையில உன் மனைவி ஸ்தானம் அப்படின்னு பார்த்தாலும் நல்லா சுத்தி கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்கலாமா சாவலாமா அப்படின்னு முடிவு எடுத்துங்க. தொட்டு கும்பிடுப்போம். பார்த்தாலும் குமார் அப்படிங்கிறது யாரு வரானே? நீ அங்கிட்டு முடிஞ்ச உடனே வேலைக்கு போயிடுற. என்ன நடக்குது எதுன்னு தெரியல. இருந்தாலும் கருப்பசாமி சர்ப்ப ரூத்துல சர்ப்பத்தையும் தீண்டு இருக்கணும். யாரு கை தின்னது?
வீட்டுல இருந்து ஒண்ணு வச்சுட்டாங்க. அதான் சொல்றேன், இன்னைக்கு அதுலயும் கொஞ்சம் தொந்தரவு, பல தொந்தரவு. இன்னைக்கு பொன் சாபம், சர்ப்ப சாபம் இருக்கிறதுனால குடும்பமே இன்னைக்கு பிரிவினையில் இருக்குது. யாரும் பேச்சும் கேட்காது இருக்குது. அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு குடும்பத்தை ஒன்றுபடுத்திடுறேன், ஒரு பட்டியல அடைச்சு வச்சிடுறேன். உனக்கு பொருளாதாரத்தை நல்லபடியா அமைச்சு கொடுத்துறேன், வருமானத்தை வடிவத்தை கொடுத்துறேன், கஷ்ட நஷ்டத்தை தீக்கிறேன், மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத கல்வி முன்னேற்றத்தை அமைச்சு கொடுக்குறேன். இருந்தாலும் மக்களுக்கு ஒரு கெட்ட சொல்லு வந்துருச்சு. வந்துச்சா தொட்டு கும்பிடு. ஆனா கருப்புசாமி யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத, அவச்சொல் இல்லாத தொழில் நல்லபடியா அமைச்சு தரேன், வருமானத்தை வடிவத்தை கொடுத்து சீரழிச்சிருப்பான். நான் மாளிகை ஒரு கருப்பன் காக்க போய் வா. இறங்குடா டேய். தாண்டா நிக்கணும். ஏய் இல்ல, யாரா இருந்தாலும் எனக்கு கட்டுப்பட்டு தாண்டா இருக்கணும். கருப்பா மீறி யாரா இருந்தாலும் உட்கார. உட்கார வையா. போ, உங்க அட்டுமனைக்கு நான் வரேன். போ. சரி, விளக்கத்தை சொல்லியா.